சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. பெரியவங்க, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெரியவங்க சொன்ன கதையாது. ஆனால் அது ஒரு வகையில் பார்த்தா நியாயமானது தான். இப்போ நம்ம பேசிட்டு வர்றதில் அது ஒரு ஒரு இதுக்கு பொருந்தும். அதாவது ஒரு மன்னர் இருக்கிறாரு, அங்கே எல்லோரும் இந்த போருக்கு போகிற இடத்துல அந்த குஸ்தி பண்ணுறது செய்கிறதெல்லாம் அப்பப்போ வருஷத்துக்கு ஒருக்கா போட்டி நடத்துறது. அதில் யார் வெற்றி பெறுறானோ அவனுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டே வருவார். அப்படியே வரும்போது கடைசியாக ஒருத்தர் வந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்ச போது ஒருத்தர் மாத்திரம் வர்றாரு. அவர் அவர்கிட்ட எழுதி சண்டை போடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆளுங்க தண்ணி சண்டை போடுறதுக்கு இவர் மாத்திரம் தான் நிற்கிறார். அப்போ அவன் தான் வெற்றியாளர்னு அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே அவன் இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மையானவனாகவும் இருக்கிறான். இப்போ மன்னர்கிட்ட போய் நிற்கிறாப்புல. அவர் மன்னர்கள்லாம் பெருவாரியாக பார்த்திங்கன்னா அது உண்மை. இது மாத்திரம் ஒரு பரிசு கொடுக்குறாங்கன்னா இந்த கையில் கொடுக்க மாட்டாங்க. எந்த மன்னருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த கையிலால் தான் எடுத்து போடுவாங்க. எடுத்து கையில் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி விட்டேறிவாங்க. அப்போ இவன் போய் மன்னர் நமக்கு பரிசு கொடுக்க போகிறாருன்னு சொல்லி இப்படி துண்டை வச்சு இப்படி ஏந்தி நிற்கிறான். அவர் இப்படி 1000 பொற்காசுன்னு சொல்லி இப்படி பொட்டணம் கட்டி வச்சதை இப்படி எடுக்கிறாரு. மன்னா அப்படிங்கிறான். என்னடா அதிகமாக வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மன்னா, கொடுக்குறதே கொடுக்குறீங்க, அந்த நல்ல கைட்டு கொடுக்கலாமே அப்படின்னா, அடமுட்டா போயில கிடைக்கிறத வாங்கிட்டு போடா, இந்த கையில் இந்த கைக்கு மாறுறதுக்குள்ளே எனக்கு மனசு மாறி போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு எரிஞ்சிடுறாரு. புரிஞ்சதை நான் சொல்லுது. அப்போது கொடுக்கறது இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே கூட மனம் மாறிடலாம். புரிஞ்சதை நான் சொல்கிறது. அந்த மாதிரி தான் எதுவுமே நம்ம செய்கிறது இதுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு வெளிப்படுத்தினால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி தவறுகளை ஏகப்பட்டது செய்யணும். சொல்றீங்களா? செஞ்சதை பறைசான்றது தவிர பெரிய பாவத்தை என்னத்தை பண்ணுறோம்னா, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, இந்த சாமி அந்த சாமி கோயில் குளம்னு சொல்கிறீங்க இல்லையா, கோயிலுக்கு நீங்கள் போய் பொங்க வச்சா என்ன சொல்லி பொங்க வைக்கிய? நான் நேர்த்திக்கு இடம் போட்டிருக்கேன், அதுக்காக பொங்க வைக்கிறேன். கால்கை வராமல் போச்சு, கால்கை வரணுங்கிறதுக்காக பொங்க வைக்கிறேன். இப்படித்தான் சொல்லித்தான் பொங்க வைக்கிறேன். புரியுதா? வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு பசியாற்றுறதுக்காக நான் பொங்க வைக்கிறேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை பொங்க வச்சு அப்படி ஏதாவது பசி ஆற்றிருக்கீங்களா? அப்போ பாவம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? கோயிலிருந்தே பாவங்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்ன சொல்கிறோம்? நாங்கள் நல்லது தானே செய்கிறோம்னு சொல்கிறீங்க. புரியுதா? நீங்களா ஒரு நேமிக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு உயிர் உள்ள ஜீவனை கொண்டு போய் நரபலி கொடுக்குறீங்க. உங்கள் சுயநலத்துக்காகத்தான் அதை நரபலி கொடுக்குறீங்க. அது சுயநலத்துக்காக நீங்கள் யாரும் நரபலி ஆகிறது இல்லை. என் வீட்டில் 4 ஆடு குட்டி இருக்குது, நல்லா பொழைச்சிக்கிட்டு அதுக்காக நான் நரபலி ஆகிடுறேன் அப்படின்னு ஏதாவது போகிறீங்க? சரி, உன் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லையா? என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் 5-6 பிள்ளைய பெற்றிருக்கேன், அதில் ஒரு பிள்ளையை நான் நரபலி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருவீங்களா? வாயே பேசாத ஜீவனாக இருக்கிறதுனால தானே கொண்டு போய் நரபலி கொடுக்குறீங்க. அப்புறம் அது பாவம் தானே. அது எவ்வளவு சந்தோஷமாக வரும். நீ கூட்டிகிட்டு போகும்போது கையில் கவுரை பிடிச்சிக்கிட்டு அது ஏமாத்துறது வேற, கொலையை கையில் வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறது. நம்மளுமே நல்லா நம்மளை வளர்க்குறவன் நல்லா ஏற போட்டு கூட்டிகிட்டு போகிறான்ட்டு அது வரும். அங்கே போனால் தானே தெரியும் நம்ம கழுத்தை வெட்ட போகிறாங்கன்னு அதுக்கு தெரியவா போகுது? யோசிச்சு பாருங்க. சாப்பிட்றது கொடுக்குறான், இல்லை எதுக்கு வேணாலும் கொடுத்துட்டோம். நரபலி தானே. எது சாப்பிட்றதுக்கு பாவம் இல்லை? ஆமாம், அது சாப்பிட்றது பாவம் கிடையாது இல்லையா? உயிர் அற்றதை தானே சாப்பிட்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், உயிர் அற்றதை தான் சாப்பிட்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
உயிரை எடுக்கிறதே நரபலி. ஆனால் உயிர் போனதுக்கப்புறம் சாப்பிட்ற அது ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டை, மரக்கட்டை, அதை சாப்பிட்றதுல பாவம் இல்லை. அதில் ஏதாவது இருக்கா என்ன? கண்டிப்பாக வெட்டி இல்லை. வெறும் உயிரை எடுத்ததுக்கப்புறம் வெட்டுறவனுக்கு பாவம் இல்லை. கழுத்தை அறுக்கிறான் பாருங்க, அவனுக்கு கம்பல்சரி உண்டு. குரானை தொழுகிறவங்க மாட்டை அடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? மாட்டுக்கு எதிர நின்று அடிக்க மாட்டாங்க. அது கண்ணில் அடிக்கிறவனுடைய முகம் அது கண்ணில் படக்கூடாது. ஆமாம், பின்புறமாக இருந்து தான் அடிப்பாங்க. இப்படி புரியுதா? இப்படி எல்லாம் இருக்குது. நம்ம செய்கிறது எல்லாமே நியாயப்படுத்துவோம். ஆனால் நியாயத்துக்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.